வணக்கம் மகளே, இலங்கையிலிருந்து உங்கள் சுமி. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கீழே இப்பவே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை உடனுக்குடன் சேரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யார் யாருக்கு தேவையோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பணம் சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை பற்றி தான் பேச வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு 7 வழிமுறைகள் நம்ம எப்படி பணக்காரனாக மாறலாம் அப்படின்னு ஒரு 7 வழிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதோட இந்த புத்தகத்தில் பணத்தை எப்படி நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும், பணத்தை நாங்கள் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், பணத்துக்கு நாங்கள் ஒரு வேல்யூ கொடுக்கணும், ஐயோ பணம் தானே அப்படின்னு விட்டுட்டோம்னா அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்காது. நம்ம எவ்வளோ அந்த பணத்தை நல்லா பார்த்துக்கிறோமோ அவ்வளோ அந்த பணம் நம்மக்கிட்ட இருக்கும். பணத்தை துச்சமாக நினச்சிட்டோன்னா பணமும் எங்களை துச்சமாக நினச்சி எங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நாம் இப்போ இந்த வீடியோவில் முதலாவதாக இருக்கிற இந்த பாயிண்ட்டை பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னால் இந்த 7 பாயிண்ட்ஸுமே ரொம்பவே முக்கியம். அதுலேயும் இந்த கடைசியாக நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் ஆகலாம் பணக்காரன். ஸோ முதலாவது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் ஒரு பங்கை, அதாவது 10ல் ஒரு பங்கை நீங்கள் சேமிச்சுட்டே வரணும். குறைஞ்சது ஒரு வருடத்திற்கு நீங்கள் சேமிச்சுட்டே வரணும் அப்படின்றது தான் இதனுடைய முதல் பாயிண்ட். அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தராக இருந்தால் 100 ரூபாவை சேமிக்கணும். 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தராக இருந்தால் 1000 ரூபாயை சேமிக்கணும். நீங்கள் ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் 4,000 ரூபாவை சேமிக்கணும். ஸோ இதிலேருந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதுன்றதை வச்சு டெய்லி சம்பளமாக கூட இருக்கலாம். அதில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு டோட்டல் பண்ணி பார்த்து எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு பணப்பையில் சேமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பணப்பைன்னு சொன்னால் உங்கள் பர்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு டப்பாவாக கூட இருக்கலாம். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் மளிகை சாமான் போடுற அந்த இதுகளை தான் மோஸ்ட் பணத்தை சேமிப்பாங்க. ஸோ அதாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு செய்யாமல் 10ல் ஒரு பகுதியை நீங்கள் எப்படியாவது ஒரு முறையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வரணுங்க. அதுதான் இந்த புத்தகத்தினுடைய முதலாவது இது. அடுத்தது 2வது ரூல் போகும்போது நீங்கள் பார்க்கலாம், நம்ம உழைக்கிறதே இவ்வளோ தான், இதில் 10ல் ஒரு பங்கு சேர்த்து வச்சுட்டா செலவுகள் இருக்கேம்மா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இதில் என்ன சொல்ல வராங்கன்னா பட்ஜெட் போட்டு நீங்கள் உங்களுடைய செலவுகளை செய்ய சொல்லி சொல்கிறாங்க. பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா விருப்பங்களுக்கும் தேவைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து உங்கள் விருப்பத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் தேவைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது. உடுத்துறதுக்கு உடுப்பு இருக்குது அப்படின்னா அது தேவை. அதே உடுத்துறதுக்கு பிங்க் கலரில் இந்த பிராண்டில் இப்படி கல் பதிச்சு இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணினீங்கன்னா அது உங்களோட விருப்பம். ஸோ இவங்க சொல்கிறாங்க என்னென்னா ஒரு வருடத்துக்கு இந்த விருப்பங்களை எல்லாம் கொஞ்சமாக தூக்கி வைங்க. அதாவது இவங்க சொல்லலை நீங்கள் விருப்பப்படாதீங்க, நீங்கள் உடுத்தாதீங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் வராதீங்க, நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு அவங்க சொல்ல வரவே இல்லை. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா குறைஞ்சது ஒரு வருடத்துக்கு நீங்கள் இந்த 10ல் ஒரு பங்கை சேமிக்கிறதன் மூலியமாகவும் உங்களோட தேவையற்ற விருப்பங்களில் கொஞ்ச நாளைக்கு ஒரு வருடத்துக்கு ஒத்தி வைக்கிறதன் மூலியமாகவும் நீங்கள் இந்த ஒரு வருட கால சேமிப்பை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை தானேங்க. இன்றைக்கி பிஸ்ஸா சாப்பிட தோணும், நாளைக்கு பர்கர் சாப்பிட தோணும், நாளான்னைக்கு சப்மரன் சாப்பிட தோணும், அடுத்த நாள் ஐஸ்கிரீம் சாப்பிட தோணும், அடுத்த நாள் இந்த ஐஸ்கிரீமில் இந்த வகை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். ஸோ இப்படி தோணிக்கிட்டே இருக்கிறதுனால எங்கள் பணப்பையில் இருக்கிற பணப்பை கணம் குறைவடையுமே தவிர அதிகரிக்காது. ஸோ இந்த விருப்பங்களை கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாளைக்கெல்லாம் இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைங்க.
இப்போ நீங்கள் ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம இப்போ நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். நான் இப்போ வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போ அப்லோட் பண்ணுவேன்னு தெரியாது. அதனால் நான் வந்து திகதியை குறிக்கலை. பட் நம்ம இப்போ 2025 நவம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இந்த நவம்பர் மாதத்தினுடைய உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் 10ல் ஒரு பங்கை சேருங்க. இதே போல் நான் அடுத்த வருஷம் 2026ல் நான் நவம்பர் மாதம் இதே போல் ஒரு வீடியோ போடுறேன். பார்ப்போம் யாரெல்லாம் நவம்பர் மாதம், அதாவது அடுத்த வருடம் நவம்பர் மாதத்தில் தனக்கு ஒரு வருஷமாக இந்த 10ல் ஒரு பங்கை சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சேர்த்த இந்த பகுதியை வந்து அடுத்த வருடம் நவம்பர் மாதம் நம்ம ஒரு முதலீட்டில் கொண்டு போய் முதலீடு செய்யணும். அந்த முதலீடு எப்படி இருக்கணும்னு சொன்னால் நம்பிக்கை தரக்கூடிய முதலீடாக இருக்கணும். சும்மா கண்டவங்க கிட்டேயும் கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அந்த முதலீடு தங்கமாக இருக்கலாம், அல்லது யாராவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அந்த பிஸ்னஸை பெருக்கிறதுக்காக அப்படின்னு இருக்கலாம். அவங்க ஆனால் ஏமாற்றக்கூடாது, அவங்க லாஸ்ட் ஆகிடவும் கூடாது. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் மூலியமாக சேஃபாக நீங்கள் முதலாவது முதலீட்டை நீங்கள் உருவாக்கணும். அதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் எதிர்காலத்துக்காக நம்ம சேமித்து வைக்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம முதலீடு செய்கிறதன் மூலியமாகவே இப்போ நம்ம இன்னும் ஒரு பகுதியை சேமிக்கணும் அப்படின்றது எதுக்குன்னா, நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமற்றது, நிரந்தரமற்றது. எப்போ எப்படி எந்த டைமில் எங்களுக்கு சுகமில்லாமல் போகும், அல்லது ஆக்சிடெண்ட் ஆகும், அல்லது உயிரே கூட போகலாம். அப்படி உயிரே போகும்போது உயிராக இருக்கிற எங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு போகணும். வயசாகி இறந்து போனாலுமே கூட நம்மளுக்கு உயிரானவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எதிர்காலத்துக்குரிய சேமிப்பை செய்யணும். இதை வந்து ஒரு காப்புறுதியாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் காப்புறுதியை மேற்கொள்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த காப்புறுதியில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணணும். அதே போல் அதில் இருக்கிற அதாவது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் 2 பக்கத்தையுமே யோசிக்கணும். இது எதுவுமே உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு ஃபைனான்ஷியல் ஒருத்தரை பிடிச்சி, அதாவது ஃபைனான்ஸ் சம்பந்தமாக நாலேஜ் இருக்கிற ஒருத்தரை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு பகுதி காசு கொடுக்குறதுனாலையும் எங்களுக்கு நிறைய நாலேஜ் தான் வரப்போகுது. ஸோ அது வந்து எங்களுக்கு செலவாகி இருக்காது, அது எங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் ஆகத்தான் இருக்கும். ஸோ அவங்கள பிடிச்சி கேட்டு அவங்கள்ட்ட அட்வைஸ் வாங்கி நோண்டி துருவி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு தான் நம்மளுடைய காசை போடணும். இடையே நம்ம இவங்களை கூப்பிட்டுட்டோமே, இவங்களுக்கு நம்ம காப்புறுதி எடுக்காமல் விட்டுட்டோம்னா பிரச்சனை ஆயிருமா, அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் பணம் உங்ககிட்ட இருந்து போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் அதில் இருக்கிற நெகட்டிவ்ஸையும் பார்த்து கவனமாக நீங்கள் காப்புறுதியில் உங்களை காசை போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வைக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு பணவரவு வர்ற மாதிரியான ஏதாவது ஒன்று டக்குன்னு எடுக்கக்கூடிய மாதிரி, அதாவது உங்களுக்கு சுகம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அர்ஜென்ட் அப்படின்னா எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் யாருக்காச்சும் கடன் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது கடன் கேட்கும்போது நீங்கள் கவனமாக கொடுக்கணும். இப்போ உங்ககிட்ட காசு இருக்குதுன்னு ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வருவாங்க, நிறையா பேர் வருவாங்க காசு கேட்க. நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க, இவங்க இதுக்கு முன்னாடி கடன் வாங்கி இன்னொருத்தருக்கு அடைச்சிருக்காங்களா, இல்லை கடனை திருப்பி அடைக்கணுன்ற மைண்ட் செட்டே இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது நீங்கள் பார்த்து அந்த மாதிரியான ஒருத்தருக்கு நீங்கள் கடன் கொடுக்கலாம். அந்த கடனை கொடுத்தா அந்த காசு திரும்ப உங்களுக்கு வரும் அப்படின்றது உங்களுக்கு 100% ஷுவராக இருந்தால் கொடுங்க. 99% ஷுவர் இல்லைன்னா கூட ஏதாவது காரணங்களை சொல்லி நீங்கள் கடன் கொடுக்குறதுல இருந்து வெளியில் வந்துருங்க, கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பணத்தை வந்து முதல்ல அழகாக சேமித்து அழகாக இன்வெஸ்ட் பண்ணி எதிர்காலத்துக்காக கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது கடனாக யாராவது கேட்கும் பொழுதும் நீங்கள் கவனமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷுவராகவே நீங்கள் உங்களோட ஒரு மாத வருமானத்தை விட ரொம்ப ஒரு பகுதி அதிகமாக தான் நீங்கள் சேமிச்சிருப்பீங்க. ஸோ அந்த சேமிப்பை வந்து நீங்கள் முதலீடு செய்கிறதன் மூலியமாக அது பல்கி பெருகி உங்களுக்கு அதன் மூலியமாக வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்தின் மூலியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப இன்னும் அதிகமான முதலீடுகளை மிச்சமே கவனமாக இன்னும் முதலீடுகளை நீங்கள் செய்யணும். அதாவது தங்கமாக இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு என்ன முதலீடு செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த முதலீடுகளை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதன் மூலியமாக பணம் உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கிடும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே அந்த துறையில் நீங்கள்
மேம்பாடு அடையணும். அதாவது பணத்தை சம்பாதிக்கிற திறனை நாங்கள் அதிகப்படுத்திக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னு சொன்னால் இவங்ககிட்ட போனால் கண்டிப்பாக ஃபெயில் ஆக மாட்டோம் நாங்கள் அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மையை நாங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி டீச்சிங் சோர்சஸ் அதாவது அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசாக என்னென்ன வருது, என்னென்ன சொல்லிக் கொடுக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற புதிய புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் அதிகமான பணவரவை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதே நீங்கள் ஒரு முட்டை வியாபாரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட முட்டையை நீங்கள் எவ்வளோ அழகாக விற்கலாம். அதாவது நீங்கள் இப்போ கூவி கூவி ஒவ்வொரு இடத்துல போய் விற்கிற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் முட்டையை எடுத்து உங்களுக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சு அவங்களுக்கு முட்டையை கொடுத்து அதன் மூலியமாக வருமானத்தை எடுத்துக்கலாமா அப்படின்றத சொல்லி நீங்கள் அந்த உங்களோட தொழிலை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இதே ஒரு கவிஞராக இருந்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வர கவிதைகள், ஹைக்கூ கவிதைகள், அந்த மாதிரியான புதுசான விஷயங்கள், புதுசான நயங்களில் எந்த மாதிரியாக கவிதைகள் எழுதலாம், இது மக்களுக்கு எப்படி பிடிக்கும், மக்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பற்றி இன்னுமே விலங்கு எடுத்து அதை பண்ணலாம். வேறு லாங்குவேஜஸை பார்த்துக்கிட்டு அந்த லாங்குவேஜஸில் கவிதை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயம். இதே நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னா வியாபாரி அப்படின்னு சொல்லலாம். என்ன வியாபாரமாக கூட இருக்கலாம். நீங்கள் வியாபாரியாக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற பொருளை தரமானதாகவும் விலை குறைவாகவும் எப்படி கொடுக்கலாம் மக்களுக்குன்னு சொல்லி நீங்கள் யோசித்து மக்கள் வந்து நீங்கள் கொடுக்குற பொருளோட தரத்துக்காகவே திரும்ப உங்ககிட்ட வந்து பொருட்களை வந்து வாங்கக்கூடியதாக அவங்க இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம என்ன துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அறிவு திறன் நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட்ஸை பண்ணுறதன் மூலியமாக மற்ற மக்களை ஈர்த்து அவங்கள நம்ம கூட எப்படி வச்சுக்கலாம், அவங்க நம்ம கொடுக்குற சர்வீஸை அவங்க வந்து எந்த மாதிரி அதாவது அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம அதில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளுடைய பணவரவு வந்து அதிகரிக்கும். இன்னும் பணவரவு அதிகரிக்க நம்ம சேமிக்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகும். சேமிப்பு அதிகரிக்கும் பொழுது நம்ம முதலீடும் அதிகரிச்சுக்கிட்டே போகும். முதலீடு அதிகரிக்கும் பொழுது அதுலேருந்து வர்ற பணவரவு வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும். அப்படின்றத வந்து இந்த 7 விஷயத்தையும் வந்து ரொம்பவே அழகாக வந்து இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து இன்னைக்கு ஒரே பாட்டில் வந்து பணக்காரன் ஆக முடியுமா சுமி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரே பாட்டில் பணக்காரன் ஆகணும்னா நீங்கள் படம் தாங்க நடிக்க போகணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் ஒரு வருடத்துக்கு உங்களோட சேமிப்பை செய்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகாக நீங்களும் பணக்காரன் ஆகலாம். ஸோ த ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோனில் சொல்லியிருக்கிற இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் இது வந்து மெயினான ஒரு 7 விஷயங்கள். இந்த தவிர உங்களுக்கு இந்த புத்தகம் தேவை அப்படின்னா, இந்த புத்தகம் எழுதப்பட்டு ரொம்ப பழைய புத்தகம், இது ரொம்ப காலம் ஆகுது. இந்த புத்தகம் வேணும்னா அது வந்து இன்டர்நெட்லேயும் சரி புத்தகமாகவும் சரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிற மூலியமாக அதாவது இந்த புத்தகம் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி ரொம்ப அழகான மொழிநடையில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறதன் மூலியமாக நீங்களும் ஆகலாம் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பட் அடுத்த வீடியோ என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றினதாக தான். யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டிப்ஸ் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் அப்படின்னு. நான் கூடிய சீக்கிரம் என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். பாய் பாய் பாய்.